ஆமாம் சார் நான் பஜாஜ் ஐடி கார்டு காட்டுங்க இங்க பாருங்க முன்னாடி நான் நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் என்ன பேசுங்க நீங்கள் சொல்லுங்க இல்லை நீங்கள் அடிச்சுட்டு போகிறதோட அடிச்சுட்டு போங்க நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நான் எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன் நீங்கள் வைங்க நான் வந்து நாளைக்கு வந்து இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார் வந்து வர வைக்கிறலாம் வச்சு நீங்கள் இப்போ கூட கூப்பிடுங்க போலீஸை இப்போ கூட கூப்பிடுங்க போகலாம் வாங்க பேசிட்டு உட்காந்துன்னு இருக்குங்க வந்து பொருள் வாங்கினீங்கன்னா பொருள் நீங்கள் யார் சார் முதல்ல பஜாஜ்னா ஐடி கார்டு காட்டுங்க குடிச்சிட்டு யார் பேசுறது குடிச்சிட்டு என்ன பேசுனாங்க குடிச்சிட்டு உங்கள்கிட்ட என்ன பேசுனாங்க அதை சொல்லு நான் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் நீ குடிச்சிட்டு பேசணும் எப்படி சொல்லலாம் ஊர்ல எவனும் குடிக்காம இல்லையா நீ குடிச்சிட்டு நாட்டுக்காம என்கிட்ட வந்து சண்டை வாங்க நீ பேசணும் நான் கொடுக்க மாட்டேன் நான் கோர்ட்ல பாத்துறேன் சார் நீங்க போங்க நான் எல்லாம் டைரக்டா பஜாஜ்ல பேசிக்கிறேன் சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாம நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க நீங்க யாரு அது முதல்ல ஐடி கார்டை காட்டுங்க ஐடி கார்டை காட்டுங்க அப்புறம் நாங்கள் பேசலாம் பஜாஜ்ன்றீங்களா உங்கள் பஜாஜ் ஐடி கார்டை காட்டுங்க எத்தனை மாசமா இருக்காருங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசலாமா பேசு பேசுங்க யார் வேணாங்க பேசுங்க பொருள் கட்ட இப்போ பொருள் வாங்கல கட்ட தெரியாது நீ ஐடி சொன்னது ஃபர்ஸ்ட் தாங்க பேசுங்க நீ முதல்ல நீ எது பொருள் வாங்கினேன் கட்ட முடியாதாம்மா சரி பொருள் வாங்கினேன் கட்ட முடியும் இங்க வாமா இங்க நில்லு இங்க நில்லு அவங்கள காட்டி தான் வாங்கி நான் பேசுறேன் இல்ல இப்படி இங்க நில்லுமா சரியானா ஏன்னா தப்புச்சு நீங்க பேசுறது தப்புச்சு ஒரு வயசானவங்கிட்ட என்ன பேசி போயிடாங்க தெரியுமா 4 மாசம் கட்டினாங்க லீவ் கேட்க கூடாதா வீட்ல வந்து லீவ் கேட்க கூடாதா எப்படி கேக்குறது இஎம்ஐ எப்படி கேக்குறது சரி நீங்க எத்தனை 4 மாசமா கட்டல தெரியலீங்களா உங்களுக்கு ஆமா எல்லாமே இருக்குது கடையில யூனிஃபார்ம் போட்டுருக்காரு கடை யூனிஃபார்ம் இருக்கு கடைக்காரர் வர ரைஸே கிடையாது சார் கடைக்காரர் வர ரைஸே கிடையாது கடைக்காரர் வந்துட்டாரு அடியாளு இவரு பஜாஜ் இவரு யாருன்னே தெரியல ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுன்றாரு பேசி சொல்லிட்டேன் கடையில யாரு நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்து பொருள் வாங்கினா பஜாஜ் ஆச்சு நானாச்சு இவர் பஜாஜ் எம்ப்ளாயி பேசினாதான் வந்து நீங்க எல்லாமே பண்ணலாம் நீ எங்க வேணா போடு நீங்க எங்க உங்க வந்து தரக்குறவா பேசி நான் என்ன தரக்குறவா பேசினா உங்க வீடியோ இருக்கேன் சார் அதை பேசிக்கிங்க சார் பொருள் வாங்கினது 4 மாசம் இஎம்ஐ கட்டல நம்ம லாகின் பண்ணி கொடுத்தோம் நானு ஏன் கட்டலன்னு சொன்னா வீடியோ எடுத்துன்னு உட்காந்துக்கிற நீ வீடியோ எடுங்க கட்ட முடியுமா முடியாதுங்க அது சொல்லுங்க நான் கட்டுறேன் சார் 1 மாசம் ஆகும் சார் 1 மாசம் ஆகும் சார் நான் அதுதான் வந்து கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா நான் கட்ட மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே நான் பஜாஜ் இப்போ லோன் வாங்கிக்கிறேன் பஜாஜில் நான் கட்ட தான் போகிறேன் பஜாஜ் தாங்க ஆமா பஜாஜ்னா இப்ப எப்படி தெரியல எனக்கு பஜாஜ் ஏங்க எனக்கு வந்து பஜாஜ் லோன் கொடுத்துச்சிங்க எல்லா தாலுக்காயிலும் ஒரு பஜாஜ் அதெல்லாம் எதிர்பார்க்கல நீங்க சொல்லாதீங்க பஜாஜ் எனக்கு லோன் கொடுத்துச்சு இன்னைக்கு இல்லை நாளைக்கு இருந்தாலும் பெனால்ட்டி போட்டு பஜாஜில் கட்டணும் என்ஓசி வாங்கணும் அதுக்கு என்ன அவங்க பைசா கேட்குறாங்களோ பையன் கேட்குறாங்களோ அதெல்லாம் கட்டி தான் வாங்கணும் ஆனா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த மாதிரி வந்து சொன்னாங்க காலையில 5 பேர் வந்தாங்க உங்க ஐடி கார்டு கேட்டா காட்ட மாட்டீங்க சார் நீங்க எந்த கிழமை கூட வாங்க சார் இந்த டைம்ல வந்து இப்படிலாம் பேசணும்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறாங்களா பஜாஜ்ல இல்ல கேக்குறான் ஞாயிற்றுக்கிழமை பொருள் வாங்கினா நாங்க கொடுக்குறது இல்லையா ஞாயிற்றுக்கிழமை வந்தா கடை எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா ஏதோ பேசணும்னு பேசுறீங்க நீ சரியா சொல்லு நான் எப்ப அது மாதிரி சொல்லவே இல்லையப்பா நீ தாராளமா இப்ப ஏன்பா அவங்க கிட்ட பேசுறதுக்கு வீடியோ கவரேஜ்கார கூட்டிட்டு வந்து கூட வீடியோ எடுக்கணும் அதை பத்தி கவலை கிடையாதுப்பா நான் உன்னை ஒண்ணு ஸ்டேஷனுக்கு போறேன் ஏமாத்துறேன் உங்களுக்கே எப்படி இருக்குதுன்னா காசை கொடுத்துட்டு ஒரு ஆபீஸ் கடன் வாங்கி ஏமாத்தணும் எதை வச்சு சொல்றப்பா வீட்டுல வச்சு எந்த பொருளும் கட்டறது இல்ல யாரோ ஒரு ஆள் புடிச்சு வச்சுக்கிறாரா எடுங்கண்ணா யாரோ ஒருத்தர் புடிச்சு வச்சு அவர் சொல்லிட்டாரா வீடியோ எடுக்க சொல்லி வீட்டாண்ட வந்தாலும் வீடியோ எடுங்க போயிடுவாங்க நம்ம சொல்லியிருப்பான் நம்மளாம் சும்மா வந்துடுறோம்ல ஆடு மாடி மிச்சிட்டு வந்துக்கிறோம்ல இவர் வந்து உட்காந்து வீடியோ எடுத்து ஸ்டார்டிங் வந்து வீடியோ எடுத்துட்டா போயிடுவாங்க நீ எங்க இருந்து வேலை செய்யற எதுல வேலை செய்யற பணம் கட்ட முடியாது வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுங்க நீங்க இல்ல ஸ்டேஷன் கூட போலாம் தான் சொல்றேன் நான் ஏன்பா ஸ்டேஷனுக்கு போனேன் நீங்க போகப்பா ஸ்டேஷனுக்கு
சேர்த்து எடுங்க என்ன இப்ப பாத்துக்கலாம். அவன் மாமா யார் தெரியுமா? இல்ல, எடுக்கட்டும். செஞ்சு கொடுத்து என்னப்பா? தெரியும் அவன் மாமா. இருக்கட்டும்பா, நான் சாதாரண ஒரு இந்திய குடிமகன்பா. மாமாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். அதே கைடுன்னு சொன்னேன், அதே கைடுன்னு சொன்னேன். கைடுங்க வைக்க போக மாட்டா. பாத்துங்க விடு. என்ன இப்ப வீடியோ எடுத்து வேற 1 மணி நேரமா வீடியோ எடுத்து ஐயா வீடியோ வச்சு பாக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். யா போறல நம்ம வீடியோ எடுத்து அட ஏட் பண்றா. ஒரு அசிமா ஒரு வீடியோ எடுத்துக்கங்க. இப்படி இல்லண்ணே. நீ வேற ஏன் மூஞ்சே ரிசர்வ் பேங்க்ல ஒரு 100 கோடி தராங்களா, லோன் வாங்கிக்கினா. எனக்கு அதெல்லாம் வேணாப்பா, எனக்கு தகுதி இல்லப்பா. நீங்க வாங்கிக்கங்க, அதை பத்தி எனக்கு நான் உங்ககிட்ட லோன் கேட்டனா? நான் உங்ககிட்ட 100 கோடி கொடு, எனக்கு கொடு, உங்ககிட்ட லோன் கேட்டனா? என்ன எனக்கு தகுதி எந்த பேங்க்ல இருக்குதோ அந்த பேங்க்ல நான் வாங்கிக்குவேன். எனக்கு தேவைன்னா நான் உங்ககிட்ட கேட்டா நீ அந்த பதில் சொல்லுப்பா. சொல்லுங்க கார்த்தி, அந்த அரிய வினோத் எல்லாரும் சொல்லுங்க. அப்படியே உட்காரும் ஆளுக்கு ஒரு போன் இருக்காது. எங்க வேலை செய்றாங்க அவங்க? எங்க வேலை செய்றாங்க? கவர்மெண்டா பிரைவேட்டுங்களா? கவர்மெண்டா? மேடம் என்னாச்சு? கிராமின் கூட்டால வேலை செய்றாங்க. அவங்க தெரியாது பிளான்ஸ் வேலை செய்றாங்க. அவங்களாம் போனாங்கன்னா பணம் வாங்கி அவங்க பேரண்ட்ஸ்ல அவங்க வேலை செய்யறதுனால தான் அவங்க வீட்டில் ஐடியா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 60 வயசு அவங்க பேர்ல பொருள் எடுங்க, கட்டாத விடுங்க, ஏமாத்திலான்னு எடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓ, அவங்க பேர்ல தான் இருக்கு. ஆமா, அதான் கேக்குறாரு. 60 வயசு ஆளுங்க கேட்டு 60 வயசுல போயிட்டு அந்த ஆயா வீட்டு போயிட்டு பொருள் வாங்கலாம். பொருள் வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கு ஒரு பொருள் கூட கட்டல. நீ எப்படி அவங்க கிட்ட கேட்கலான்ட்டு வந்து அவங்க வந்து இது மாதிரி பொருள் கட்டணும் உங்க பேர்ல தான் மாதிரி இருக்கிறது. என்ன என் பையனை கேளுங்க உங்களுக்கு. பேசத்த வாயை புடிங்கி விட்டு அப்புறம் ரெக்கார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் பேசலாமா, இவரு பேசலாமா? அது தப்பு இல்லையா? அதெல்லாம் தப்பா தெரியல. அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஸ்டேஷன் போவோம். அவர் ட்ரிங்க்ஸ் தான் தேவையாடா இதெல்லாம்? ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு. ஆமா ஆமா போன் பண்ணுப்பா, ஸ்டேஷனுக்கு போன் பண்ணு. போலாம் வாங்க, நீ போன் பண்ணு. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க, போன் பண்ணு. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க, போன் பண்ணு. நாமளே போலாம், நீ போன் பண்ணுப்பா. நீயே போன் பண்ணு. போன் எடுத்தா போன் பண்ணு. எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க, நான் கடற்கரை பசங்க சரியா? நீங்க எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க. வா போலாம், வா. என்ன சொல்றேன் நீங்க போன் பண்ணுங்கப்பா. அவர் தான் சொன்னாரப்பா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிறாரு, போன் பண்ணுனால பொண்ணு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிறா, போன் பண்ணுப்பா. நீ இல்ல போன் பண்ணு எனக்கு. இல்ல அவர் வேலை செய்யறாருல்ல, நம்ம இதுக்கு போனோம். நீ இங்க இருந்து வீடியோ எடுத்துங்க. ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மாதிரி பண்றாரு, அவர் கவர்மெண்ட் வேலை செய்யறாரு. தாராளமா சொல்லு. அப்ப தாராளமா போ. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நல்லா பண்றாரு, கட்டக்கூடாது. போ சொல்லுப்பா. எனக்கு கால இல்லப்பா, நான் பேசிக்கிறேன்ப்பா. ஸ்டேஷன்ல பேசிக்கிறேன்ப்பா. ஒரு சின்ன பேமெண்ட் அது கட்ட முடியாது. சின்ன பேமெண்ட்டுக்கு இத்தனை பேர் வந்து அராஜகம் பண்ண சொல்லுவாங்களா பஜாஜ்ல? அன்னைக்கு யாரு வலிக்கிறா அவங்க கிட்ட பேசி பண்ணிட்டு 11 மாசம் கட்டின இஎம்ஐக்கு அதுக்கப்புறம் கட்டவே மாட்டாங்களா? கட்டாம ஒரு பேமெண்ட் கூட கட்டாம ஏமாத்திட்டு ஓட்டாங்களா? எடுப்பா, தப்பில்லப்பா, எடுப்பா. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் பேசுறேன் சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அவங்க அம்மா பேர்ல வந்து அவர் பாக்குறீங்களா இந்த வீடியோல, அவங்க அம்மா பேர்ல வந்து பொருள் எடுத்திருக்காரு. வாஷிங் மிஷின், இன்னொரு பெட் வாங்கியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு சரியா ஒரு 62 வயசு ஆகுது. அவங்க பேர்ல எடுத்துட்டு இவர் வந்து லோன் வந்து ஒரு 6 மாதம் கட்டவே இல்லை. சார் வந்து வீட்டுக்கு வந்தாலும் இங்க இருக்க மாட்டாரு. மாறி மாறி இவர் வந்து செஞ்சில ஒரு இருந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு வேற அட்ரஸ் வந்து மாறி வந்துட்டாரு. கடந்த ஒரு 2 மாசமா தேடி அலைஞ்சு அவர் வீட்டை கண்டுபிடிச்சு கரெக்டான லொக்கேஷன் வந்துட்டோம். வந்த பிறகு என்ன பண்ணாரு, 1 மாசம் லீவு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா அந்த 3 பொருளுக்குமே கட்டல. 2 பொருள் பாத்தீங்கன்னா ஓடியில விட்டுட்டோம், வாங்க முடியல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டோம். ஒரு பொருளுக்கு மட்டும் எங்களுடைய காசு போட்டு கட்டிருக்கோம், அவருக்கும் தெரியும். கட்ட சொல்லிட்டாரு. கட்டுறோம்பா, நாங்கள் ஏமாத்தலாம் மாட்டோம்பா, நான் யோக்கியம்பா, நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யணுமா, கட்டுறோமான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசமாவே பணம் தரல. தராத அழகாயிடுச்சுன்னே இருக்கிறாரு. இப்போ நாங்கள் எல்லாரும் நிதி நிறுவனத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்கிறோம். வந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காலையிலே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு எங்களை வந்து தகாத வாங்கல திட்டுறாரு, வீடியோ எடுக்கிறாரு, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாரு. எங்க 6 பேரும் எங்க 6 பேருக்கும் நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். எங்க உயிருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா